ஒரு பக்கம் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்றும் திமுக அரசு மொத்தமும் முழு வீச்சில் களத்தில் இறங்கி சரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி வேற வேலையே இல்லாமல் இங்கே பிரச்சனை இருக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் சொன்ன ஒரு தக் ரிப்ளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் இரவு ஆரம்பமான மழை நாள் முழுக்க விடாம பெய்துகிட்டே இருந்தது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. இதனால் நிறைய இடங்கள்ல மழைநீர் தேங்கியது. சாலைகளில் மழைநீர் பாய்ந்து ஓடியதால போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க வெள்ளக்கடானது என்னவோ நிஜம். இந்த நிலையில அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே முழு வீச்சுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போய் நேரடியாக ஆய்வு செய்து அவங்களுக்கான வசதிகளை களத்துல இறங்கி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் கனமழை பாதிப்புகள் குறித்து சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஆய்வு செய்தார். கொளத்தூர் செல்வி நகரில் மக்களை சந்தித்து பாதிப்புகள் குறித்தும் மழை நிவாரணப் பணிகள் குறித்தும் அவங்க கிட்ட விசாரிச்சு கேட்டறிஞ்சாரு. முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் இருந்தனர். இந்த ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சென்னையில வழக்கமா மழைநீர் தேங்கும் இடங்கள்ல இந்த மாதிரி தண்ணீர் தேங்கவே இல்லை. மழை பெய்யும் போது சில இடங்கள்ல மழைநீர் தேங்கினாலும் மழை நின்னதும் அது மொத்தமா வடிஞ்சிருது. தற்போது புயல் காலத்திலும் தலைநகர் சென்னை நிம்மதியா இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் கனமழை விடல. விழுப்புரம், திண்டிவனம், மயிலம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை நின்றதும் தண்ணீர் வடிஞ்சிரும். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பொன்முடி அங்கிருந்து பணிகளை சிறப்பாக செய்துட்டு வராரு. விழுப்புரம், கடலூரில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த மின்சாரத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் 2 பேரையும் நாங்கள் அங்கே அனுப்பியிருக்கோம். அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரையும் அங்கே அனுப்பியிருக்கோம். துணை முதல்வர் உதயநிதியும் அங்கே போயிருக்காரு. இந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள், அதிகாரிகள் முகாமிட்டு மேற்பார்வையிட்டு வராங்க. மக்களுக்கு தேவையான வசதிகள் அங்கங்கே செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உள்பட மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் களத்துல இறங்கி வேலை செய்ய காத்துட்டு இருக்கோம். மற்றும் குழுவா இருந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். பெஞ்சல் புயல் மற்றும் மழை பாதிப்புகளை தமிழ்நாடு அரசு திறமையோடு கையாண்டுட்டு வருது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றச்சாட்டு வைக்கிறது மிகப்பெரிய வேலையா மாறிடுச்சு. ஆனா அவரோட குற்றச்சாட்டை நாங்க எப்பவும் மதிச்சதும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தக் ரிப்ளையை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக அனுப்பிச்சு வைப்போம். அது எங்களுடைய கடமை. அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் செய்ய ஒவ்வொருத்தையும் அவங்க மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. நாங்களாம் எங்கள் ஆட்சியில் உடனடியாக பயிர் நிவாரணம் கொடுத்தோம், எனக்கு வருடத்துக்கு 2 இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்கிறாரு. இப்போ திமுக அரசு காலங்காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றம். அவர் எதிர்க்கட்சி தலைவர், குற்றம் சொல்கிறது தான் அவருடைய கடமை. அதை பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மக்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த ஆட்சியில் மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்குறது நல்லா தெரியும். அவ்வளோதான், வேற என்ன. இதே மாதிரிதான் பாமக தலைவர் ராமதாஸ் குறித்தும் சிறப்பா தெரிய ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இவருக்கு வேலை வெட்டியில அவர் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் ராமதாஸ் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதுக்கு பாமக கட்சியினரிடையே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஆங்கங்கே பாமகக்காரர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அன்புமணி ராமதாஸும் இது வன்மையா கண்டிச்சாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய அரசியலாக்கி சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனா முதல்வர் எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் அதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கேற்ற மாதிரிதான் என்ன நல்லது செஞ்சாலும் சரி அதுல இருக்கிற கெட்டதை மட்டும்தான் எடுத்து பேசுறாங்க எதிர்கட்சி தரப்பு. அதுல இருக்க நல்லதை ஒரு நாளும் அவங்க பாராட்டி பேசினதே கிடையாது. இன்னொரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிற பட்சத்துலதான் முதல்வர் ஸ்டாலின் தன்னை பத்தி வர விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்காம கடந்து போறாரு. இதுவும் ஒரு நல்ல அரசியல் நாகரிகம் தான்.